வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் பதவியேற்றார். அவரைத் தொடர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழா மேடையிலேயே 3 திட்டங்களுக்கு விஜய் கையெழுத்திட்டார். அதன்படி வீடுகளில் 500 யூனிட்டுகளுக்கு உள்ளே மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசம் என்ற முதல் கோப்பில் அவர் கையெழுத்திட்டார். பின்னர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குவதற்கான கோப்பு மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு படை திட்டங்களுக்கான கோப்பில் கையெழுத்திட்டார். வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்ததை அடுத்து அது குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. 500 யூனிட்டுகளுக்கும் அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தினால் இந்த சலுகை அறிவிப்பு பொருந்தாது, ஒட்டுமொத்த யூனிட்டுகளுக்கும் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என்கிற ரீதியில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் என்னவாகும் என்றும் கேள்விகள் எழுந்தன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு, வீட்டு மின் நுகர்வோர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தினால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்யவும் விடமாட்டேன் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் பேசிய அவர், மக்கள் பணத்தில் ஒரு பைசாவும் தொடமாட்டேன், நாம் ஜெயித்து விட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்து விடுவோம் என்று நினைப்பவர்கள் இப்போதே அதை அழிச்சிடுங்க என்று எச்சரித்தார். இங்கு ஒரே அதிகார மையம், அது நான் தான் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் நிதிநிலை மோசமாக உள்ளது. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டின் கடனாக உள்ளது. தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துவிட்டு சென்று விட்டனர். அது பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட இருப்பதாகவும் அதன் பின்னரே முன்னோக்கி செல்வேன் எனவும் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் தெரிவித்த கருத்துக்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்று கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது என்று ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக கூறிவிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றி திசை திருப்பாதீங்க என்றும் திமுக தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சோழவந்தான் தொகுதி தவேக எம்எல்ஏ கருப்பையா தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட இவர் நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சியில் மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தவேகவில் இணைந்து போட்டியிட்டு வென்றார். நாளை காலை 9:30 மணியளவில் கூடும் சட்டப்பேரவையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்க உள்ளனர். நாளை மறுதினம் புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் தவேக அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்தார். இது தொடர்பான கடிதத்தை சட்டப்பேரவை செயலரிடம் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கடரமணன் ஆகியோர் வழங்கினர். திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் இழைத்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 25 முதல் 30 ஆண்டுகள் வரை காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் மிக நெருக்கமான உறவை பேணி வந்தது. பல தருணங்களில் திமுகவுடனான இந்த கூட்டணியே காங்கிரஸை பல்வேறு நெருக்கடிகளில் இருந்து மீட்டெடுத்தது. சொல்லப்போனால் 2014ஆம் ஆண்டிற்கு முந்தைய 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு நீடித்ததற்கு கூட பெருமளவில் திமுகவே காரணமாக அமைந்தது என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் காங்கிரசின் வளர்ச்சிக்கு மேன்மைக்கும் தொடர்ந்து பாடுபட்டு வந்த அதே திமுக அரசியல் சூழல் மாறிய கணமே நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்டது. அதிகார வேட்கையால் உந்தப்பட்டு பதவி வெறி பிடித்த காங்கிரஸ் கட்சி தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே திமுகவின் முதுகில் குத்தி உள்ளது என்றும் பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார்.
அதிமுக தொடர் தோல்வி எதிரொலியாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வலியுறுத்தி 37 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி வென்றாலும் அதிமுக சார்பில் 47 பேர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். பல தொகுதிகளில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுடன் டெபாசிட் தொகையையும் இழந்தது. தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்திருப்பதையும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டிருப்பதையும் அதிமுக தொண்டர்கள் அவமானமாக பார்க்கின்றனர். இதற்கு பொறுப்பேற்று பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பழனிசாமி விலக வேண்டும் என்ற கோஷம் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் வலுப்பெற்று வருகிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, மருத்துவர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இபிஎஸ்க்கு எதிராக கலகக்குரல் எழுப்பி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுகவின் கே.ஆர். பெரியகருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இன்று பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரும் அமைச்சருமான பெரியகருப்பன் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதியிடம் வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தோல்விக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரியகருப்பன் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணையின் போது திருப்பத்தூர் என்ற பெயரிலான வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்ட தபால் வாக்கு குறித்து வாக்கு எண்ணிக்கையின் போது பெரியகருப்பன் தரப்பில் முன்வைத்த புகாரை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக இன்று விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.